இனிய காலை வணக்கம் முருக பக்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ண போறேன். என்னன்னா, இங்கே அழகாக உட்காந்துருக்காரு பாருங்க, ஒருத்தர் சூப்பராக உட்காந்துருக்காரா. இவர்கிட்ட நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஃப்ரெண்டோ ரிலேஷனோ யாராக இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டத்தை வந்து சொல்கிறோம். பட் எந்த டயத்துலையும் நம்ம கூட இருக்கிறவர் இவர் தான். ஸோ இவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி சூரசம்ஹாரத்தன்னைக்கு தேசமங்கையக்கரசி அம்மா வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டே இருங்க. உண்மையான ஒரு முருக பக்தருக்கு என்ன தெரியுமா வரும்? கண்ணீர் வரும். எனக்கும் வந்துச்சு. அது சொல்ல சொல்ல அந்த கூஸ் பம்ப்ஸில் அப்படியே கண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து ஓடிச்சு என் கண்ணில். அப்போ நான் வந்து சொன்னேன், முருகா உன் மேலே எனக்கு இவ்வளோ அன்பா, இவ்வளோ ஆசையா, அப்போ நீ என் மேலே எவ்வளோ ஆசை வச்சிருப்ப இல்லை? நீ அவ்வளோ ஆசை வச்சிருக்கிறதுனால தானே எனக்கும் கண்ணீர் வருது. நீங்களும் இதை யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி விபூதி வந்து நான் வந்து அரௌண்ட் ஒரு 3 மந்த்ஸாக நான் வச்சுக்கிறேன். நான் போய் சொல்ல விரும்பல, 3 மந்த்ஸாக தான் வச்சுக்கிறேன். அப்போது எங்கள் ரிலேஷன் ஒருத்தங்க கேட்டாங்க, நீ என்ன டெய்லி இவ்வளோ பெரிய விபூதி எடுத்துக்கிற, நீயும் வச்சு பாரு, உனக்கு சேஞ்சஸ் தெரியும்னு சொன்னேன். எங்கள் சித்தி தான், வேறு யாரும் இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், சித்தி நீயும் வச்சு பாரு, உனக்கு சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு. அவங்களும் ரெகுலராக வைக்க ஆரம்பித்தாங்க. வைக்க ஆரம்பிக்க நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருக்கலாம், அவங்களுக்குலாம் வந்து உண்மையிலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். காலையில் எனர்ஜியாக இருக்கும். முருகரை நீங்கள் நினச்சி விபூதி இடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அன்றைக்கி. அதே மாதிரி எல்லாரும் வந்து என்ன கஷ்டமாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கோங்க, ரிலேஷன் மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன உறவாக தோணுது அப்படின்னு நினச்சி நீங்கள் போய் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் எல்லா நலமும் கிடைக்கணுங்கிறத நம்ம முருகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஹாவ் அ கிரேட் டே. பாய். என் பொண்ணும் பாய் சொல்லணுங்கிறா. ஸோ பாய் சொல்லலாமா? பாய் சொல்லு. பாய் சொல்லு. ஓகே, பாய். ஹாவ் அ கிரேட் டே.